ஒரு கிராமத்தில் ஒரு இளைஞன் இருந்தான். அவனுக்கு நிறைய ஆசைகள். புதுசா நிறைய பொருள், பெரிய வீடு வாங்கணும், பெரிய பணக்காரன் ஆகணும், ஆடம்பரமா வாழணும், எல்லாரும் அவனை பாராட்டணும். ஆனா இது எதுவுமே அவன் திட்டமிட்டபடி நடக்கல. அதற்கான சரியான திட்டம் அவன்கிட்ட இல்ல. ஆசை மட்டும்தான் இருந்துச்சு. அதனால அவன் ரொம்ப மன உளைச்சலுக்கு ஆளானான். ஒரு நாள் அவன் ஒரு ஞானிய சந்திச்சான். சாமி, எனக்கு எல்லாமே வேண்டும், ஆனா மன நிம்மதி மட்டும் இருக்க மாட்டேங்குது. ஞானி சிரித்து கொண்டு ஒரு தீப்பந்தத்தை காட்டினார். இந்த தீயை பார்த்தாயா? இது சிறியதாக இருந்தால் ஒளி தரும், ஆனா அதிகமாக இருந்தால் அது எரிச்சலாக மாறும். அதே மாதிரிதான் உன் ஆசைகளும் அளவோடு இருந்தா அது உன்னை முன்னேற்றும். அளவுக்கு மீறினா அது உனக்கு சுமையாய் மாறும். நீ ஆசையை கட்டுப்படுத்த கற்றுக்கொண்டால் உன் மனம் அமைதியாகும். மனம் அமைதியாக இருந்தா உலகமே உனக்கு எளிதாக தோன்றும். முதலில் உன் மனதை கட்டுப்படுத்த தியானம் செய்ய பழகிக்கொள். அந்த நாள் முதல் அவன் தன் ஆசைகளை கட்டுப்படுத்த ஆரம்பித்தான். தியானம் செய்ய பழகினான். அவன் மனம் அமைதியாகி வாழ்க்கை இனிமையாக மாறியது. நண்பர்களே, ஆசையை நாம் கட்டுப்படுத்தினால் நம் மனதை நாம் ஆள முடியும். மனதை ஆழ்ந்தால் உலகமே நமக்கு வசப்படும். இந்த கதை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இது மாதிரி கதைகள் மீண்டும் கேட்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.